திரு அண்ணாதுரை அவர்கள் பதவியேற்ற பிறகு லாட்ரி கொண்டு பாருங்க, செலவோ ₹1, வரவோ 1,00,000, திட்டம் வருகுது அத்தனையும் உங்களுக்கு என்ன இன்னொரு பாட்டு ஒன்று வரும், அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ புத்தம் புதிய திட்டம் வருகுது அத்தனையும் உங்களுக்கே, இதான் அப்படி அது. அப்போ அந்த மாதிரி லாட்ரி கொண்டு வந்து பார்த்தா அது மக்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டு இருந்தால் அதனால் வேண்டான்னு எடுத்தாச்சு. அதை மறுபடியும் கொண்டு வரணும்னு இவர்கிட்ட பணம் இருக்குங்கிற காரணத்துக்காகவே 6,000 கோடி 5,000 கோடி ஒரு வருஷத்துக்கு அந்த பிஸ்னஸை வருதுன்னு சொன்னால் அதில் வெறும் பேப்பர் அடிக்கிறது ஒன்று தான். அப்போ அதில் என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? கண்ணாபண்ணான்னு கிடைக்கும். ஆகவே அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக மிக கடுமையாக முயற்சியா, அதுவும் நடக்கலை. டொனேஷன் இங்கே கொடுத்து பார்த்தார், டெல்லியில் பிஜேபி கொடுத்து பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. அட்லீஸ்ட் எம்பியாவது ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் படு கோபத்தோடு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற இவருக்கு வேற ஒன்றும் கிடையாது.